அன்புள்ளங்களுக்கு வணக்கம். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா தூங்கவே இல்லைங்க. அதான் நேற்று வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நேற்று நைட்டு அங்கே வந்து எனக்கு கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மணி 2:15 ஆகி போச்சுங்க. அவார்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது அப்புறம் அங்கேருந்து ரூமுக்கு வரும்போது 3:15. அப்புறம் 4:15 குளிச்சு ரெடி ஆகிங்க. நான் ஒரு பொட்டு கூட தூங்கவே இல்லை. அப்புறம் இங்கே காலைல 6:45 ஏறி அப்புறம் இப்போ தான் கோயம்புத்தூரில் வந்து இறங்கி நேராக கொடிச்சியாக வந்தாச்சுங்க. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஆட்டோமோட்டோ எக்ஸ்போ அப்படின்னு 18, 19, 20 நீங்கள் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பார்த்துட்ருப்பீங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் வந்து இங்கே நடக்குது. என்ன கார் இருக்குது, ஏது கார் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாங்களா? வாங்க போய் பார்த்துடலாம். அதுக்குள்ளே நம்ம டிஎம்எஃப் கேட்பாங்க, எனக்கு போனதில் அந்த நேற்று வீடியோவோட பாதியோடு நிறுத்தி நேற்று ஒரு 7:30 மணி வரைக்கும் தான் எடுத்து 8 மணி வரைக்கும். அவங்க ஒரு 9 மணிக்கு அவார்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வந்து நைட்டு 12 பண்ணிட்டாங்க. 11 கரெக்டாக 12 ஸ்டார்ட்டே பண்ணாங்க. அதனால் வந்துங்க அது எவ்வளோ வின்னிங் என்ன இதுன்னு சொல்லலை யார் இதுன்னு. நம்ம கோயம்புத்தூர் ஆரம் கார் டேக்கர்ஸு நம்ம சார்பாக நம்ம வந்து போனோமில்லைங்க, அவங்க சார்பாக நம்ம போனோமில்லைங்க. மொத்தம் வந்து 13 அவார்டு வின் பண்ணியிருக்குதுங்க. அதனுடைய ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். 188 வண்டி ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த 188 வண்டியில் இவங்க கோயம்புத்தூர் ஆரம் கார் டேக்கர் 13 வண்டி ஜெயிச்சது. மொத்தம் அவார்டு வந்து 72, 78 மொத்தம். அந்த 72 அவார்டில் 13 அவார்டு வாங்கியிருந்தாங்க. சரிங்க, முதல்ல நம்ம உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ரீல்ஸ் நான் உங்களுக்கு தனியாக பண்ணி போடுறேனுங்க. வாங்க போகலாங்க. கொடிசியான்னு சொல்லிட்டேன், அது வேறு ஹால் சொல்ல மறந்துட்டுங்க. ஏ ஹால், ஏ ஆதனாஸ் எக்ஸ்போ, ஏ ஃபார் ஆதனா. அதனால தான் ஏல வச்சுட்டாங்களாட்டு இருக்குது. ஏ ஹால் என்ட்ரி, இந்த முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க பாரு, ஏ ஹால் என்ட்ரி அப்படின்னு. இப்போ தான் ஓப்பனிங்லாம் சிறப்பாக முடிஞ்சுதுங்க. ஆக்சுவலாக நம்ம பையன் இல்லைங்காட்டி நம்ம அதையெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது இன்றைக்கி. அதனால் வந்து நான் அதை வேணால் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேனுங்க. நான் உங்களுக்கு ஓப்பனிங்கு முன்னாடி வந்தோடனே வந்து நம்மளை வரவேற்கிறத வந்து டிபெண்டரில் வந்து என்ன மாடல்னா என்ன 110 110 5 சீட்டர் 110 இன்வைஸ் வந்துங்க 1,03,000 1,03,000ங்களா? விஸ்கனு வாங்குறதுக்கு 10,30,000 மாதிரி தெரிஞ்சுது. விஸ்கனு பார்த்தீங்கன்னா 10,30,000 மாதிரி தெரிஞ்சுது. 1,03,90,000 இன்வைஸ் மட்டும் பார்த்துங்க, எக்ஸோரூம் ப்ரைஸ் மட்டும். இதில் வந்து 110, 130, 90 இருக்குது. ஏமா நம்ம டிஎம்எஃப் கேட்பாங்க 90, 130, 110. அதுக்கப்புறம் அப்படியே இது ஆக்சுவலாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். நம்ம ரிவ்யூ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 360 கேமரா வந்தது. இங்கே வருமா டயரு எத்தச்சோடுன்னு லாரி டயர். அடப்பாவி, லாரி டயரான்னு கேட்குறேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சூப்பர். ஓ தேங்க்யூ ஸோ மச். வாங்க அம்மா, டோர் ஓப்பன் பண்ணியம்மா. இங்கே வாருமா, இதே இங்கே வாதியா, கை பிடிச்சி ஏறக்கா? இல்லைம்மா, கை பிடிச்சி ஏறக்காத்தான் இருக்கு. அப்பா சே மோ, என்னதான் சொல்லுமா, கம்பீரமாக இருக்குது. அப்படி ஏறிக்கு வந்தாலே லெதர்மா, செம்ம லெதரு. பா என்ன ஃபீல்மா, ப்ரீமியம் தான்மா. இன்னும் தான் அந்த வடச்சட்டி ஸ்டேரிங் வந்து அப்படி லைட்டை உள்ள மடித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கீர்வதியா? ஆமாம், என்னையெல்லாம் வண்டிக்குள்ளே ஏற்ற கொடுக்க மாட்டாங்க. இங்கே வருமா கீரை அழகாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது எப்பவுமே இங்கே தான் வரும் கீரை. இங்கே வந்து ஸ்டாப் பட்டன் வந்துடுது. இங்கே தான் ஓட்டையோட கொடுத்துருக்கோம். என்னம்மா இது மோ, இங்கே வாரமா தெரியுதா? இங்கே இதை ஆமாம்மா, 10 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். மளிங்கடை அப்படி வச்சுக்கலாம். மளிங்கடைக்கு சாமான் பண்ணோன்னா பையெல்லாம் வாங்கிட்டு போகணும். மளிங்கடை சாமான் அப்படி உள்ளே வச்சுக்கலாம். இங்கே அத்தனை இடம் கிடையாது. அங்கே வரு, அதோட இந்த இடத்துல இதோ எத்தச்சூர் இடம்னு வருது. உள்ள இடம் தான்.
செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த லேட்டஸ்ட் வண்டி நம்ம ஒன்றும் ரிவ்யூ பண்ணல, கூடி சீக்கிரம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதே நம்ம கொடுத்து எதுக்குன்னு தெரியல. ஐயோ ஆமாம், அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதா? எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்? 250 எம்எம்மா. பார்த்தியாம்மா, 250 எம்எம்மா இருக்கிற வண்டியிலே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியான வண்டிம்மா. 250 எம்எம் எந்த வண்டியில் இருக்குது இன்றைக்கி? சொன்னமா, நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறேன், கொஞ்சம் உடம்பாக இருக்கிறேன், அதனால் அப்படி இருக்குது. சரி, இதை நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம கூடி சீக்கிரம் பண்ணலாங்க. இது வந்து விஎஸ்டி மோட்டார்ஸ் சென்னைன்னு நினைக்கிறேன். சென்னை, கோயம்புத்தூர்லேயும் இருக்குதுங்க. சரி, கோயம்புத்தூரில் வந்து எல்என்டி பைபாஸ் இருக்குதுங்களா? சரி, அப்போ வந்து நம்ம அங்கே ரிவ்யூ பண்ணுவோம். நம்ம இந்த வண்டி வந்து ஃபுல் ரிவ்யூ நம்ம ஓட்டி பார்த்து ரிவ்யூ போடலாங்க. வாங்க அப்படியே அடுத்த வண்டியை பார்க்கலாம். அருமை. அடுத்தது லெக்ஸஸ் ES 300 NX 350. இது ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். இதுதான் இன்னும் ரிவ்யூ பண்ணல. ஆக்சுவலாக கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க, ப்ரீமியமாக. அப்பா சீட்டே இங்கே வாரு கீருனா எத்தனை உண்டுன்னு பார்த்தியா? கீரு எத்தனை உண்டு இருக்குதுன்னு வருதே, பொழைக்கவும் இருக்குது. டிவி பரத்த சோடுன்னு அதான் 32 இன்ச்சு டிவி ஆகிட்டு இருக்குது. பேட்டர் சிப்டஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீக்கி மட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் அதானே ஒன்று முடியும், இப்போ ஓட்டியே பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம. சரியா? அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா ரேங்க்லர் இருக்குதுங்க. ரேங்க்லரில் வந்து 360 கேமரா, இந்த கிரில்லு, நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்திருக்குது. ஸ்க்ரீன் ஆகட்டும், சீட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், ஃபுல் ரிவ்யூ எடுத்து பண்ணுவோம். ஏன்னா அன்றைக்கே எடுத்து ஓட்டணும். அப்படி இருந்து சொரவான மாட்ட வண்டி, பெட்ரோல் மட்டும் ஊற்றினா போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். ஆஃப் ரோடுகள் அரசன் அப்படிங்கிறாங்கல்ல, ராஜா, இந்த ஏன்னா ராஜராஜ சோழன் அந்த மாதிரி ராஜாக்கெல்லாம் ராஜா ஆஃப் ரோடு. நம்ம அதை அங்கே வந்து அப்புறமேல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜீப் மெரிடியன் இருக்குங்க. மெரிடியன் எஸ்ஜிஏ ஜீப்போட கான்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குதுங்க. 042231222222. இல்லைம்மா, 222222. அது விஸ்கின் கண்ணு தெரியல. 7094833366. ஜீப் ரேங்க்லரு, ரூபிகானு, எக்ஷோரூம் 80 லட்சம், 67 லட்சம். ரூபிகான் அப்படியே எங்கள் அப்பா. சரி, ரேங்க்லர். ஆமாம், ரேங்க்லர் ரூபிகான் எல்லாம் ஒன்று தானே. ஜீப் ரேங்க்லர். அதுக்கப்புறம் ஜீப் மேட்ரு முடிஞ்சோன்னா ஜீப் காம்பஸுங்க. ஜீப் காம்பஸ் எஸ்ஜிஏ. ரைட், ஓகேங்க. அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா மினி கூப்பரில் கண்ட்ரிமேன் வச்சுருக்குறாங்க. கண்ட்ரிமேன் வணக்கம். நல்லா இருக்குங்க. நாட்டு மணி தான். கரெக்டு தானே? இங்கிலீஷில் கரெக்டாக தானே சொன்னேன்? தமிழ் நாட்டு மனிதன், கண்ட்ரிமேன். அம்மா இங்கே பாருமா, இது இன்னும் இது சின்ன டிசைன், புள்ளி ஒரு டபுள் கலரில் ப்ரௌனு புழுவு. டோர் நீக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக. அடா அங்கே பாரு, அடா அதையே பாரு. ஐயோ பிளேட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்களே. வட்டலை. இரு அவசரமாக ஓடி வர்றேன். அடா இங்கே வாம்மா, வட்டல் இருமா. வட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். வட்டல் செம சூப்பராக, எல்லாமே டச்சம்மா. ஓ இங்கே பாரு, ஜிபிஎஸ் எங்கே இருக்குதுன்னு காமிக்குது. நீர்னு வேலைங்கோ. இதில் பாட்டு பாடுறக்கு. ஹேய் மினி, டயல் டெலிஃபோன் நம்பர். ஹே மினி. அந்த அக்கா பேசின்னு நினைக்கிறேன். ஹே மினி போட்டோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாம்மா எக்ஸ்பீரியன்ஸு கோர் க்ரீன் பர்சனல் விவிட் டைம்லெஸ் பேலன்ஸ் ட்ரையல். அப்படியேங்கப்பா எத்தனை கலர் மாறிடுச்சு. ஐயோ பாட்டு பாடுது. ஸ்டேரிங் வருமா, செம்மையாக இருக்குது. அம்மா இங்கே ஒரு பெல்ட்டுமா ஸ்டேரிங்கில். இதை முதல் முறையே பெல்ட்டு பார்க்குறேன் ஸ்டேரிங்கில். அம்மா இங்கே ஒரு டேஷ்போர்டு இது அடிக்குது இல்லை, இது லைட்டு. இதே தெரியுதா? இந்த பக்கம் இருந்து அடிக்குது.
இந்த வட்டல் இருக்குது, வட்டலுக்கு பின்னாடி வந்து அடிக்குது. இங்கே ஒரு ஏசி வண்டிலாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. அடா அடா அடா, ஓ என்ன அழகுங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, இப்போ எல்லாமே துணி முதல்லாம் பருபருன்னு வேலை. அப்படியே ஓப்பனிங் இது அட்டகாசமாக தான் இருக்குதுமோ. மேலே உள்ள கருப்பு கலர் எனக்கு பிடிச்சது இந்த வட்டல் தான். அழகாக லவுண்டாக இருக்குது, மினி. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் குன் பிஎம்டபிள்யூ இருக்குது இல்லைங்க, அவங்க தான் இந்த வண்டி பண்ணுறாங்க. இதான் லேட்டஸ்ட்டாக வந்தால் நாட்டு மனிதன்களாமா ஈவி வண்டி. ஆமாம் ஈவி தான், ஈவி. இந்த டிஆரில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா ஸ்கோடாங்க. ஸ்கோடா ஸ்லாவியா, ஸ்கோடாவில் குஷாக்கு, ஸ்கோடாவில் கோடியாக்கு, மூணுமே இருக்குது. எஸ்ஜிஏ, இந்த மூணுமே எஸ்ஜிஏ ஓடுது. ஸ்கோடா. அடுத்த வண்டி சிறப்பான தரமான சம்பவம். வண்டியை பார்த்துட்டு வந்துட்டுனுங்க. ஸ்கோடாவில் கைலாக்கு, யாரும் நம்ப முடியாத விலையில் 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே வரப்போகுது. அதுக்கு நான் சார்ஜ் இன்றைக்கி நாளைக்கு நான் ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணி போடுவேன். நானும் எம்டி எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்தேன். வண்டியை பார்த்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி நான் போடுவேன் ஃபோட்டோ. இன்றைக்கி நாளைக்கு போடுவேன் இன்ஸ்டாகிராமில். பாருங்கள், ஸ்கோடா கைலாக்கு. இனி எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்து பட்ஜெட்டு அட்டகாசமாக இந்த வண்டி வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். குட்டி வண்டி. ஓகே, கூடிய விரைவில் எஸ்ஜிஎஸ் கூட அதை நம்ம சந்திக்கலாம். ஹாய், நல்லா இருக்கு, சூப்பர். இப்போ தான் காலையில் கோவா வீடியோ பார்த்து அப்படியே கிளம்புறோம். அதுக்குள்ளே 2-3 நம்ம டிஎம்எஃப் எல்லாம் வந்தாங்க, அதனால் அது கூட பேசிகிட்டு இருந்தோம், சாரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியாவில் EV6 சொரவணமாட்ட போகப்படலைங்க அந்த வண்டி. காலை வச்சாலே அப்புறம் பக்கத்தில் இது வந்து பிரசன்னா கியா ஐயானிக். சூப்பர்ண்ணா, EV6 கியா. ஓ சூப்பர் சூப்பர்ண்ணா, தேங்க்யூ சார். அது அண்ணன் தம்பி பக்கத்தில் நிற்க வச்சிட்டாங்க. அதியா எது அண்ணன் எது தம்பி. உண்டாயில் அயோனிக் 5, கியாவில் EV6 6ஆம் நம்பருமோ. அடுத்தது சிட்ரான் C3 ஏர் கிராஸ், சிட்ரானுங்க ஏர் கிராஸு, அப்புறம் பசால்ட்டு எல்லாமே இருக்குது. இதுவும் எஸ்ஜிஏ சிட்ரான். பசால்ட் இல்லைம்மா, பசால்ட். என்னது, நம்ம அசால்ட்டாக இருந்தாலும் பசால்ட்டை பற்றி பேசுவேன். சிட்ரான் ஏர் கிராஸ் ஓடுதுங்க. இது யார் தெரியுமா? தலை தோனி தான் பிராண்டு அம்பாஸ்டர். எத்தனை தான் வந்து ஒரு கார் கம்பெனிக்காரரு எத்தனை கோடி போட்டு எத்தனை R&D பண்ணி எத்தனை காரு தயாரித்தாலுமே அவங்க ஏதோ நடிகரை கூட்டிகிட்டு வரும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பிராண்டு பென்ஸுன்னு சொல்கிறதில்ல, பிராண்டு பிஎம்டபிள்யூன்னு சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறாங்க? பிராண்ட் அம்பாஸ்டருங்கிறாங்க. அப்போ அம்பாஸ்டர் எங்கே நிற்கிது பார்த்துக்க. இங்கே நிற்கிது அசால்ட்டு. இங்கே வரமா பி எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சது, படிமை இப்போ. அசால்ட்டு தானே. அடுத்தது எம்ஜி உடைய ஈவி காமன். என்எம்ஜி இது இங்கே இருக்குது. ஓகே என்னம்மா? எலிக்குட்டி. ஆமாம், உனக்கு பேரே வந்து எலிக்குட்டி தான், அதுக்கு பேர். அண்ணா சந்தோஷங்கண்ணா. இங்கேயும் சிட்ரானு, கீழே புழு, மேலே வந்து வெள்ளை கலர் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஹோண்டா எலிவேட்டை. இந்த எலிவேட்டையில் வேறு ஆட்டோமேட்டிக் கேட்டாங்க. நம்ம இன்னும் ஓட்டியே பார்க்கல. நம்ம இது வந்து ஒரு நாள் ஓட்டி பார்க்கணும் அந்த எலிவேட்டையை கண்டிப்பாக. ஹோண்டா அமேஸ் அடுத்த வண்டி இருக்குது. அவங்களுக்கு ஹோண்டா சிட்டி 3 வண்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுந்தரம் ஹோண்டா தான். ஆமாம், சுந்தரம் ஹோண்டா தான். ரைட். நம்ம திருப்பூர்லேயே அதான், நம்ம அங்கே தான் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கிறோம் திருப்பூரில். இங்கே கோயம்புத்தூர்லேயே அதே தான், திருப்பூர்லேயும் சுந்தரம் ஹோண்டா தான். அதனால் ஹோண்டா வண்டி பார்க்கணுன்னா பாருங்கள், ஏன்னா எலிவேட்டை நம்ம நல்லா இருக்கும். அடுத்தது XUV 700 இருக்குதுங்க. நான் எப்போ நார்மல் சாதாரண ஆள் தானுங்க, அண்ணன் சொல்கிறத எப்போவுமே. சாரிங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. மஹேந்திரா XUV 700ங்க. அது முடிஞ்சோன்னா ஸ்கார்பியோ N முடிஞ்சோன்னா 3XO. 3XOவில் வந்து இந்த கலர் நல்லா இருக்குல்ல, பச்சை மில்ட்ரு க்ரீனு, செம லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் தார் ராக்ஸு சைடு பீடிங்கெலாம் ஒட்டிக்கிறாங்கம்மா, டிசைனுக்காக ஒட்டியிருப்பாங்க. இது
இதெல்லாம் இல்லையா? ஆமாம், நிறைய எக்ஸ்ட்ரா ஒயிட் தான். இன்னும் தார் ராக்ஸில் பிடிச்ச கலரை ஒயிட்டு. மறக்காம நம்ம டிஎம்எஃப் இந்த ஒயிட் கலர் பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாட்டா சபாரி, ஒரு மொரடன், சொல்லவே வேண்டியதில்லை. சபாரி எப்படின்னு ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து இல்லைம்மா பிஸ்கட் கலரு டாட்டா ஹேரியர் பிளாக் எடிஷன், டார்க் எடிஷன். அது பிஸ்கட் வாயில் வரல. அடுத்து வந்து நெக்ஸான், எஸ்ஜிஏ மோட்டார்ஸ் சிறந்த ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குதுங்க. டாட்டாவில் டாட்டா பஞ்ச் ஈவி இருக்குதுங்க. அதிரடி ஆஃபரில் உங்கள் கனவு டாட்டா கார்கள் சிறந்த சலுகைகளுடன் 3 lakh பெனிஃபிட். அதனால் வந்து தீபாவளி அன்னைக்கு தீபாவளிக்கு எதாவது வண்டி எடுக்கிறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் எஸ்ஜியை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டாட்டா. அதுக்கடுத்து டாட்டா பஞ்சு நிற்கிதுங்க, பஞ்சு. அடுத்து வந்து கர்வு நிற்கிது, நம்ம டாட்டாவுடைய கர்வு, டாட்டா கர்வில் ஆக்சுவலாக எல்லா வண்டியும் போட்டோம். அந்த இது மட்டும் போடல, இன்னும் ரெவட்ரான் இன்ஜின் மட்டும் நான் ஒன்றும் போடல. பெட்ரோல் டிஜிடி ஃபஸ்ட் அங்கே ஓட்டி போட்டு, டீசலும் ஓட்டி போட்டேன். டீசல் மேனுவல் இங்கே ஓட்டிட்டேன். ரெண்டாவது நெக்ஸான் ஈவிங்க, நெக்ஸானு இதான் இந்த பச்சை கலர் மிலிட்ரி கலர். அது என்னமோ அந்த மிலிட்ரி கலர் பார்த்தாலே அது ஒரு மாதிரி லுக்காக இருக்குது இல்லைம்மா, செமையாக சம்முன்னு இருக்குது. ஆல்ட்ராஸ்க்கு அடுத்தது டிகோருக்கு அடுத்தது டியாகோ. எல்லா வண்டியுமே வந்துருச்சுக்குமா டாட்டாவில், அருமை. அடுத்தது பிரசன்னா கியா, கோயம்புத்தூர்லேயும் அதே தான், இங்கேயும் அதே தான், ஈரோட்லேயும் அதே தான். பிரசன்னா கியா வந்து கியா சோனட்டு, கேரன்ஸு. இந்த கேரன்ஸ் இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க, கிராவிட்டி மாடலுங்கிறது பேசிக் அடுத்த மாடலு. அதுலேயே சன்ட்ரூப்பு சீட்டு கவரு எல்லாமே வந்துடுது. கொடுக்குற விலைக்கு ஒருத்து 15 லட்சம் ரூபாய்க்கு டீசல் வண்டிக்கோ. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செல்டாஸ். ஆனால் அந்த செல்டாஸ் விட இந்த செல்டாஸ் பார்க்க இப்போ பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சல்ல. இந்த ஜாயின் பண்ணுற டியூப்லைட்டு எல்லாமே பரவாயில்ல. இங்கே வச்சுருக்குறாங்க பிரசன்னா கியா கிரேட் ஃபெஸ்டிவல் சீசன் மூவ். அதான் தீபாவளி வருதில்ல, தீபாவளிக்கு ஆஃபரு. அதுக்கப்புறம் தீபாவளி தமாக்கா சேல். நான் தமாசுன்னு படிச்சுட்டேன். தமாக்கா சேலாமா 3.5 லட்சம். அஷ்யூர்டு கிஃப்ட் வேறு இருக்குதாம்மா. பைக் இருக்குது, தங்க காசு இருக்குது, ஐஃபோன் கொடுக்குறாங்க. ஐஃபோன் என்ன ஃபோனு? 16 Pro Max கொடுக்குறாங்க. ஐயோ, எனக்கு இது மேலே தான் ஒரு கண்ணு. 16 Pro Maxில் கியா கார் வாங்கினா தான் கொடுப்பாங்களா, சும்மா கொடுக்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மைக்ரோ ஓவனு, அப்புறம் வேறு என்னமோ இருக்குதுமா. நம்பர் பார்த்துங்க, பிரசன்னா கியல். நீங்கள் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு எங்கே நீங்கள் புக் பண்ணாலும் 638444500 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட். தங்க காசு என் பேரை சொல்லுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் தங்க காசு. ஆமாம், கொடுக்கலன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி தரேன் சொல்லி. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா ஹுண்டாயில் i20ங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்டருக்கு அடுத்தது ஆராக்கு பக்கத்தில் கைகர் நிற்கிது. ரெனால்ட்டோடைய கைகர், ஆனமலைஸ் மோட்டார்ஸ், மேட்டுப்பாளையம் மோட்டார். ரெனால்ட் கைகரில் ஒரு வண்டி இருக்குது, ரெனால்ட் குவிட் ஒரு வண்டி இருக்குது. அப்புறம் ஓகே, ஆக்சுவலாக வந்துங்க இன்னும் நிறைய இருக்குது. நான் காமிச்சேன்னா அப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் நேரமாயிருக்கேன். இன்றைக்கி வந்து அக்டோபருங்க 18, 19, 20 3 நாளைக்கு நடக்குதுங்க. கொடிசியாவில் ஹாலில் நடக்குது. அதனால் மறக்காமல் நம்ம டிஎம்எஃப் தான் வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3 to 6 வந்து நம்ம டிஎம்எஃப் வந்து நம்ம மீட் பண்ணால் நம்ம வந்து இடம் வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு அது இதே இதில் வந்து கடைசியில் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஃபுட் கோர்ட் பக்கத்தில் வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்படி சாப்பிட்டு கீப்பிட்டு அப்புறம் நம்மளுக்கு போனவே அப்படி தான் வச்சாங்க, அதுக்கு முன்னாடி அப்படி தான் வச்சாங்க. ஏன் ஃபுட் கோர்ட் பக்கத்துலனா நம்ம டிஎம்எஃப் வர்றவங்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுக்கல, பப்ஸு, போண்டா, பஜ்ஜி. அதனால் வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்தே வச்சிடுறது. அதனாலங்க சரிங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 18ஆம் தேதி வீடியோ, நம்மளுக்கு 19ஆம் தேதி வீடியோ வந்து நம்மளுக்கு அடுத்தது நான் போடுறேனுங்க. 18, 19, 20 3 நாள் கோயம்புத்தூர் கொடிசியால் நடக்குதுங்க. ரைட், மறக்காமல் பார்த்துங்க. ஓகே ரைட், நம்ம இப்போது அடுத்த வீடியோ எடுக்கிற கிளம்புறேனுங்க. நன்றி, வணக்கம், பாய் டிஎம்.